Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancy-ஓட 5th chapterல 7 sum என்ன பார்க்கலாம். Amal and Vimal are partners in a firm sharing profits and losses in the ratio 7:5. Their balance sheet as on 31st March 2019 is as follow. Liabilities, assets, capital account, sundry creditors, profit and loss account, land, furniture, stock, debtors, bank. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பாருங்களேன். ஸ்டாக் இஸ் டெப்ரிஷியேட்டட் பை rupees 5,000 rupees. ஸ்டாக் வந்து 5,000 rupees டெப்ரிஷியேட் ஆகிருக்க சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் rupees 3,000. 3,000 rupees வந்து டெப்டாஸ்லேருந்து நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை rupees 20,000. ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். இதில் வந்து புதுசாக ஒரு பார்ட்னர் யார் வரானா நிர்மல் புதுசாக பார்ட்னராக வராரா, அவர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வராரு 30,000 rupees. அதையும் நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்மளை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னு போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எப்போ போட எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டாக் வந்து 5,000 rupees டெப்ரிஷியேட் ஆயிருக்கா, அப்போது டூ ஸ்டாக் 5,000 rupeesனு எழுதிக்கோங்க. டூ ஸ்டாக் 5,000 rupees. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் rupees 3,000. டெப்டாஸ்லேருந்து நம்ம ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 3,000 rupees வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்களா. டூ ப்ரொவிஷன் அது எவ்வளோ ருபீஸ் சொன்னாங்க, 3,000 rupees. டூ ப்ரொவிஷன் வந்து 3,000 rupees. நெக்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் அப்ரிஷியேட்டட் பை rupees 20,000. அப்போ வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். பை லேண்ட் அண்ட் பில்டிங்னு எழுதிக்கோங்க. அது எவ்வளோ rupees, 20,000 rupees. இப்போது 20,000 இங்கே இருக்குது, இங்கே வந்து 8,000 டோட்டல் இருக்கா. அப்போ 20,000லேருந்து 8,000 போச்சுன்னா 12,000 rupees. அதுதான் நம்மளோட ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அப்போது டூ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் எவ்வளோ நம்மளுக்கு, 12,000 rupees. டூ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வந்து 12,000 rupees டோட்டல். அந்த 12,000 rupees என்ன ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க, நம்மளை 7:5ங்கிற ரேஷியோவில் நம்மளை 12,000 rupees பிரிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பார்ட்னர்ஸ் யார், அமல் அண்ட் விமல் தானே. அப்போது அமல் 12,000 இன்ட்டு 7/12. விமலுக்கு எவ்வளோ, 7,000 இன்ட்டு 12,000 இன்ட்டு 5/12. அப்போ 12 1s are 12, 12 1s are 12. அப்போது 1000 இன்ட்டு 5னா 5,000 வந்து விமலுக்கு. நெக்ஸ்ட்டு 12 1s are 12, 12 1s are 12. 1000 இன்ட்டு 7னா 7,000. 7,000 + 5,000 12,000. நம்மளுக்கு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இப்படி டேலி ஆகிடும். டோட்டல் எவ்வளோ, 20,000. 20,000. அதே மாதிரி இந்த சைடு 20,000 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டு எப்பவும் போல் பர்டிகுலர்ஸு மிச்ச 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 3 பார்ட்னர்ஸோட நேம் டெபிட் சைடு கிரெடிட் சைடு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். யாரெல்லாம் பழைய பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, அமல் அண்ட் விமல். அவங்களோட 2 பேரோட எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் 70,000 50,000. 70,000 50,000 rupees. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு புதுசாக யார் பார்ட்னர் வந்தாங்க, நிர்மல் எவ்வளோ ருபீஸ் கொண்டு வந்தார், 30,000 rupees வந்துட்டு கேபிட்டலில் கொண்டு வந்தாரா. அப்போது பை பேங்க்கு. அது ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜர் எழுதணும் தெரியல, நான் டேரெக்டாக எழுதிட்டேன். பை பேங்க். நிர்மல் வந்து 30,000 rupees கொண்டு வந்திருக்காரா. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டை நம்ம கிரெடிட் சைடு எழுதுவோம்ல. பை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எவ்வளோ, 7,000 5,000. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். ஜென்ரல் ரிசர்வோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தா அது அசெட். அப்போ வந்து அசெட்னா நம்ம வந்து கிரெடிட் சைட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பிரித்து எழுதணும். அப்போ வந்து பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24,000 கொடுத்துருக்காங்களா. அந்த 24,000 7:5 ரேஷியோவில் பிரித்து எழுதணும். நம்மளுக்கு இப்போ அது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, 24,000. அப்போது 24,000 இன்ட்டு நம்மளோட ரேஷியோ எவ்வளோ, 7:5. அப்போது 7/12 5/12. இப்போ வந்து 12 1s are 12, 12 2s are 24. இப்போ வந்து 2 7s are 14,000. 14,000 வந்து அமலுக்கும்
2 5s are 10. அப்போது விமலுக்கு வந்து 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ வந்து கிரெடிட் சைடில் டெபிட் சைடில் நம்ம ஏதாச்சும் எழுத வேண்டியது இருக்கா, பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அப்போ அதை அப்படியே விட்டுருங்க. ரெண்டு சைடோடய டோட்டல் பண்ணிடுங்க. 7,000 + 14,000 84,000. 84 + 7 91,000. அப்போது 91,000. நெக்ஸ்ட்டு விமலோட டோட்டல் எவ்வளோ பாருங்கள். 50,000 + 5,000 55. 55 + 10 65,000. 65,000 ருபீஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 30,000 ருபீஸ் தான் நிர்மலுக்கு இருக்குது. அந்த 30,000 ருபீஸை டேரெக்டாக எழுதிக்கோங்க. வேறு இந்த டெபிட் சைடில் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லையா. அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன், அதுதான் 2 பேலன்ஸ் கேரி டவுன். 91,000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 65,000 ருபீஸ், 30,000 ருபீஸ். இதை வந்து அப்படியே டோட்டலாக இந்த சைடும் எழுதிடுங்க. 91,000 ருபீஸ், 65,000 ருபீஸ், 30,000 ருபீஸ். நம்ம டெபிட் சைடில் முடித்த கேரி டவுனை மறக்காமல் கிரெடிட் சைடில் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கோங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இப்போ எவ்வளோ இருக்குது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்மளுக்கு? 91,000, 65,000, 30,000 ருபீஸ். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.